ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேன்ஸ் கிச்சன் 2.0. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கிச்சனுக்குள்ளே சமைக்க போகிறதில்ல, கொஞ்சம் வித்தியாசமாக வீட்டுக்கு வெளியில் வச்சு சமைக்க போகிறோம். செங்கல்லாம் அடுக்கி அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்பெஷல் தம் பிரியாணிக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இது தான். இது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் சொன்ன எல்லா பொருளுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க இப்போ ஸ்பெஷல் தம் பிரியாணி எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாரம்பரியமான முறையில் விறகடுப்பு யூஸ் பண்ணி மட்டன் தம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட மட்டனோட அளவு வந்து 1.5 கிலோ. 1.5 கிலோ மட்டன், 1.5 கிலோ வந்து அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1 கிலோ மட்டன் வச்சு கூட இதை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட அளவில் 10 பேர் வந்து தாராளமாக இந்த பிரியாணி வந்து சாப்பிட்லாம். தம் பிரியாணி பண்ணுறப்போ நல்லா அடிகனமான அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு 200 ml கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 200லேருந்து 250 ml வந்து நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் வந்து முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்குறப்போ பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லா ஃப்ளேவர் வந்து கிடைக்குது. கூடவே பிரியாணி வந்து நல்லா உதிரியாக வரும். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 8லேருந்து 10 பிரியாணி இலை, ஒரு 10 லவங்கம், 4-5 துண்டு பெரிய பட்டை, 5-6 ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட வெட்டி வச்ச ஒரு 7 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே வெட்டி வச்ச 4 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக செவர ஆரம்பிக்கும் போதே அதில் வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 4 பெரிய சைஸ் பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது கூடவே இஞ்சியையும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி வந்து நம்ம 2 விரல் சேர்த்தா எவ்வளோ வந்து நீளம் அண்ட் அகலம் இருக்குமோ அந்த மாதிரி சைஸில் இருக்கிற இஞ்சி வந்து ஒரு 6 பீஸ் எடுத்துக்கோங்க. அதையும் அரைச்சிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பிரியாணி வந்து நார்மல் எப்போவுமே ஆட் பண்ணுற பொருள்லாம் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள்லாம் ஆட் பண்ணி சூப்பராக பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதே மாதிரி வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 3 கை அளவு புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். புதினா சேர்த்து லேசாக வதங்கினதும் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 2.5 கை அளவு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இது கூட ஒரு 6-7 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிச்சிடாமல் நல்லா வதக்கிட்டே இருங்க. தக்காளி வந்து நல்லா சுருண்டு வதங்கணும். ஒருவேளை நீங்கள் இதே மாதிரி விறகடுப்பில் வெளியில் வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் சமைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கையில் வந்து வளையலோ இல்லை மெட்டலில் எதுவும் நீங்கள் வந்து போட்டுக்காதீங்க, ரொம்ப சூடாகிடும். அதே மாதிரி இதுக்கு வந்து பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சூடுலாம் வந்து அதிகமாக படாமல் பார்த்துக்க முடியும். தக்காளி ஒரு 3/4 வாசி வதங்குறப்பவே இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட ஒரு 25 கிராம் வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா இன்றைக்கி வந்து பேக்கெட் பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவோ கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இதில் மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், 100 கிராம் அளவுக்கு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அரை உப்பு போட்டு நல்லா வந்து கிளறி அதை வந்து ஊற வச்சுருக்கோம். அதை எடுத்து இப்போ வந்துட்டு இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ப்ரெஷர் குக்கர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அடுப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ மட்டன் பீசஸ் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீசஸாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா கூட சேர்த்து நல்லா நம்ம கலந்து விடுறப்பவே மட்டன்லேருந்து வந்து கொஞ்சம் தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும். இப்போ மட்டன் மசாலா கூட நல்லா சேர்ந்து கலந்துருச்சு, தண்ணியும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நெய் கொஞ்சம் முன்னாடி ஆட் பண்ணோம்ல, மீதி நெய் வந்து இங்கே ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நான் செய்கிற மாதிரியே கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் ஆட் பண்ணி முதல்ல ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஒன்ஸ் மூடி போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கிளறி விடுங்க. அகைன் ஒரு 3 மினிட்ஸ் ஒன்ஸ் மூடி போட்டுட்டு அப்புறம் கிளறி விடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக மூடி போட்டு கொதிக்க வச்சோன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடி பிடிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்பப்போ திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. மசாலாலாம் கறியில் வந்து நல்லா இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்தது இதில் வந்து ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் பிரியாணிக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்க போகிறது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு முடி தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 25 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு 25 கிராம் கசகசாவை மார்னிங்கே ஊற வச்சுடுங்க நீங்கள் மதியம் பிரியாணி பண்ணுறீங்கன்னா. ஸோ நல்லா ஊற வச்சா அது வந்து நல்லா வந்து அரைப்படும். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இன்னொரு மெத்தடில் ரெடி பண்ணலாம். வானலியில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முதல்ல முந்திரியும் பொட்டுக்கடலையும் லேசாக வறுத்துக்கோங்க. அது லேசாக செவந்ததும் கசகசாவை போட்டு அதுவும் லேசாக செவற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நெய்யில் வதக்கிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த டைப்பில் கசகசாவை நம்ம ஊற வைக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நம்ம வந்து கறியில் வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்போ நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி பண்ணுங்கள். பிரியாணி உண்மையிலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை ஆட் பண்ணோன்னே அந்த மசாலா வந்து ரொம்ப திக்காகிடும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அடி பிடிச்சிரும். அதனால இது நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலரினா போதும். அந்த 2-3 நிமிஷத்துலேயே நல்லா திக்காகிடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அரிசி நீங்கள் வந்து எதில் அளக்குறீங்களோ அதில் 2 மடங்கு தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நீட்டு பிரியாணி அரிசி யூஸ் பண்ணலை, நார்மல் சின்ன சைஸ் பிரியாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் இன்றைக்கி 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு நீட்டு பிரியாணி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வைங்க. அப்போ தான் மட்டன் வந்து நல்லா வெந்து வரும். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து அதை ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுக்கோங்க. ஸோ தண்ணியெலாம் கொதிச்சுட்டு இந்த அரிசியை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்கப்புறம் தண்ணியை வந்து நம்ம வடிச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அந்த ஊற வச்ச அரிசியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி வந்து வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். நீங்கள் சிக்கன் பிரியாணியும் இதே டைப்பில் பண்ணலாம். சிக்கன் பண்ணுறீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு 10 நிமிஷம் நெய்லாம் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருந்தோம்ல, அந்த மாதிரி ஒரு 10-15 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொதிச்சோன்னா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணோன்னா நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட பரவாயில்ல. நம்ம அரிசிலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு கொஞ்சம் நமக்கு தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணி ஃபைனலாக ரெடியாகி வரப்போ கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி உப்பு வந்து போட்டுக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணோன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க, உடையாமல். பொறுமையாக கிளறி விடுங்க, இல்லைன்னா வந்து அரிசி வந்து உடஞ்சிடும்.
அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வந்து கிளறி விடுறோம். கொஞ்சம் லேசாக மூடி போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்போட தணலாக குறைச்சிடலாம். ஸோ விறகுலாம் எரிஞ்சிட்ருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டு இந்த பிரியாணி மேலே கொஞ்சமாக வந்து நெய் போட்டுக்கோங்க. நெய் கொஞ்சமாக போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு அடியில் கொஞ்சமாக நெருப்பு மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் எடுத்து நம்ம மூடி மேலே வச்சிடலாம். அடியில் ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் போதும். இன்கேஸ் நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுறீங்கன்னா அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து சுடு தண்ணி இருக்கிற ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்து தூக்கி வச்சுடுங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் சிம்மில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மேலே இருக்கிற அந்த சுடு தண்ணி வெயிட்டே போதும். இப்போ தம் போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போ ரிமூவ் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கல்லுலாம் ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ பார்த்து கவனமாக எடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம மூடியை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி கடையிலலாம் பிரியாணி பார்க்குறப்போ ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இவ்வளோ கிண்டி கிளறி வந்து ஃபைனலாக இப்படி ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆகி வரப்போ நமக்கே ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். அதுவும் பிரியாணினா ரொம்ப எக்கச்சக்க சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃபைனலி ஒரு பெரிய பாத்திரத்தில் தம் பிரியாணி பண்ணணுன்ற என்னோடய ஆசை வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணுறதுக்கு அவ்வளோ வர்த்து, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்துட்டு மட்டனோட பீசஸ், அப்புறம் குடல்லாம் போட்டு செஞ்ச தாளிச்சாலாம் ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், நம்ம பிரியாணி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாரம் நீங்கள் பிரியாணி பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.